மோஸ்ட்டாக நடக்கிற ஈவெண்ட்டில் கலந்துக்கவே மாட்டார் அஜித்குமார் அவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன? ஸோ இவங்க மட்டும் தானா பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ இன்னொரு பக்கத்தில் இருந்து விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து 2 வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ புதுசாக ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்காங்க. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லணும் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருக்க போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் காம்படிஷன் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்கிறாங்க. அதான் நேற்று நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கத்தில் பேட்டி தரத்துமா இருந்தது, அஜித் இன்னொரு பக்கத்தில் பேட்டி தரத்துமான்னு இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் பேச சொல்ல அப்படி என்ன தான் பேசுனாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்து இப்போ தான் ப்ரெஸ் மீட்டை முதல் தடவையாக வச்சு பேசியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் அஜித்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. தமிழ் சினிமா ஹைப் லெவலில் இருக்கிறதுக்கு இப்போது ஒரு முக்கியமான காரணம் இவங்க 2 பேராக தான் இருக்கணும், விஜய் அஜித். ஏன்னா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எடுக்கிற படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லாவே இருக்கும். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கொடுக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா ஸோ ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா இதோட ஹைப்பை பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருவாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ கொஞ்சம் காலமாக. டீஸில் ஆரம்பித்த இவங்களோட போட்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்குற அளவு மாதிரி தான் பேசிக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எல்லோரும் ஆடியன்ஸை விட அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக தான் இருப்பாங்க எப்பயுமே. ஸோ அதே மாதிரி தான். ஆனால் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நம்மளாம் அப்படி இல்லை. எனக்கு அஜித் தான்ப்பா பிடிக்கும், எனக்கு விஜய் தான்ப்பா பிடிக்குன்னு இந்த மாதிரி நம்ம 2 பேரும் மாசாக சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் நமக்குள்ளே இருக்கிற சண்டை. ஸோ இதுவே அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய சண்டைலாம் அவங்க போடவே மாட்டாங்க. ஸோ காம்படிஷன் தான் நார்மலாக எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க பெருசாக இதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கவே மாட்டாங்க. விஜய் அவர்களுக்கு இதுதான் லாஸ்ட்டு படம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அரசியல்வாதியாக நான் மாற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இருக்கிற மாவட்டங்களெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அஜித் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டப்பும் பண்ண மாட்டார். ஸோ நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடும், நார்மலாகவே இருந்துட்டு போயிடும். பெருசாக ஒன்றுலாம் நம்மளை காமிச்சிக்க வேணாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற செலிப்ரிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவங்களுடைய இருக்கிற இடமே இல்லாத இடம் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காரு அஜித்குமார் அவர்கள். இன்னமும் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய முறை பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மக்கள் கவனத்தை ஈர்த்துதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பேச சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர போகிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் இருந்துச்சு மக்களுக்கு எல்லாருக்குமே. பார்த்தீங்கன்னா அந்த டவுட்லாம் உங்களுக்கு வேணாம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் எப்போ இந்த ஒரு படம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக மாறிடுவார். இப்பயும் அரசியல்வாதி தான் இருக்கார், ஃபுல் டைமாக வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் மோஸ்ட்டாக இவங்க மேலே வந்த குற்றச்சாட்டு என்னென்னா, அதாவது பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களே இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட வைக்கலையேன்னு பார்த்தீங்கன்னா பல கட்சிகள், ஆளும் கட்சிகள், இவங்களுக்கு எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இம்முடி அரசியல் ஆரம்பித்து வச்சுக்கிறேன், ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை, வெளியே தலையை காட்டல, ஆன்லைனில் மட்டும் அப்லோட் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஸோ வெளியே தலையை காட்ட மாட்டாரு, என்னடா இது ஒரு அரசியலான்னு கேட்டிருப்பாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் வராங்க இன்னமும். இப்போ அஜித் அவர்களோட வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். காரஸில் ஜெயிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருப்பார். ஸோ குட் பேட் அக்லி மூவியும் பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு தான் சொல்லணும். ஸோ ஆனால் அஜித்குமார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? பத்மபூஷன் அவார்டு வாங்கின உடனே அஜித்குமார் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா சுற்றி ப்ரெஸ் மீட்லாம் வளைச்சிட்டாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடம்பிடிச்சிருந்தாங்கன்னா சொல்லணும் ப்ரெஸ் மீட்டு. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அஜித்குமார், நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு நான் பேச போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்காக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அஜித்குமார். ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறதாவும் இங்கே ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் நண்பர்கள்ப்பா நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கன்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.